Good morning, champions. This is Professor Aswaran from Government College of Technology. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம் வந்து நம்ம கையில் இருக்கு. ஒரு ஆட் ஷேப்டு கண்டெய்னர் இருக்காங்க. ஆட் ஷேப்டு கண்டெய்னர் அப்படின்னா எப்படியே கண்ணாடினான்னு இருக்குவேன், எப்படி வேணா இருக்கும். அப்புறம் அதை வந்து ஊற்றுறாங்க. என்னத்தை ஊற்றுறாங்க அப்படின்னா தண்ணியை தான் ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சாங்க, ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க. ஸோ இது நிரப்பிட்டு இந்த கண்டெய்னர் மட்டும் காலியாக இட போடுறாங்க. கண்டெய்னர் மட்டும் காலியாக இட போடுறாங்க. இது 2 நியூட்டன். தண்ணி ஊற்றி எடை போடுறாங்க. அப்போ 4907 நியூட்டன். அப்போ ரெண்டையும் கழிச்சா தண்ணியோட எடை கிடைச்சிடும். அப்போ 4907 நியூட்டன்லேருந்து 2 கழிச்சா 4905. சரி, 4905 நியூட்டன் தான் வந்து தண்ணியோட வெயிட். ஸோ இதில் வந்து மாஸ் வேணும் அப்படின்னா W = mg. மாஸ் வேணும்னா W/g. W வந்து 4905 நியூட்டன். G வந்து 9.81. 9.81 நம்ம பிரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? 9.81 பிரிச்சா 4.905 × 2 வந்துடும். இப்போ 4.905 எவ்வளோ இருக்குன்னா இதில் 1000 இருக்கும். 1000 ரெண்டாவது வகுத்தா 500. ஸோ 500 கிலோகிராம்ன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம். 500 கிலோகிராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நான் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோன்னா, எனக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா 1 கிலோகிராம். 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 கிலோகிராம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே 500 கிலோகிராம்ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். 500 கிலோகிராம் வரும்போது எனக்கு எவ்வளோ லிட்டர் வேணும்னா கண்டிப்பாக 500 லிட்டர் இருந்தால் தான் 500 கிலோகிராம் வரும். இதான் வந்து நம்ம தம்பு. டென்சிட்டி நமக்கு தெரியும். எப்படி வந்ததுன்னா டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம். மாஸ் 1 கிலோகிராம். 1 லிட்டர்னா 10⁻³ அப்போ 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப் அப்படின்னு தெரியும். டென்சிட்டி வந்து 1000 கிலோகிராம்னால 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து எடை வந்து 1 கிலோகிராம் தான் இருக்கும். பிகாஸ் 1 லிட்டர் = 10⁻³ மீட்டர் கியூப். ஸோ 1 லிட்டர் வாட்டர் நான் எப்போ எடுத்தாலும் எடை போட்டால் எனக்கு 1 kg தான் எடை வரும். அப்போ என்கிட்ட 500 kg இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 500 லிட்டர் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பரான கேள்வி. ஸோ B is the right options. இது அடிபடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4.905 வந்து அடிபடுற மாதிரி கேள்வி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 9.81 ரெண்டாவது கொடுத்தா 4.905 வரும். ஸோ அது அடிபடுற மாதிரி கொடுத்து மாஸ் வந்து 500 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா 500 கிலோகிராம் இருந்தால் கண்டிப்பாக 500 லிட்டர் தான்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு கிலோகிராம் ஆஃப் இது நம்ம தண்ணி எடை போட்டால் அது கண்டிப்பாக 1 லிட்டர் தான் இருக்கும். சரியா? 1 லிட்டர் இது வந்து மாஸ் எடை போட்டாலும் சரி, 1 லிட்டரோட மாஸ் வந்து 1 kg, 1 kgயோட வால்யூம் வந்து 1 லிட்டர். அப்போ 500 kgயோட இது வந்து 500 லிட்டர். சூப்பரான கொஸ்டின். இந்த மாதிரி சூப்பரான கொஸ்டின்லாம் நீங்கள் இது பண்ணால் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட்குற கொஸ்டின் தான். டிஎன்பிசியில் திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ கேள்விகளை சந்திச்சா நம்ம எல்லையில்லா வளர்ச்சியை காணலாம். ஸோ கேள்வியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ லேர்னிங் ப்ராக்டிஸ். லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இதுதான் சிம்பிள் ஃபார்முலா ஃபார் த காம்படிஷன். லேர்னிங், ப்ராக்டிஸ், அப்ளை. எல்லாமே வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங், கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் அப்ளை, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு என்னன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட்.